வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 455வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 16/7/2024 செவ்வாய்க்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று 455வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் மகாவிஷ்ணு சேவா சங்க தலைவர் டாக்டர் தீபா தனபால் அவர்கள், திரு தனபால் அவர்கள் மற்றும் குழுவினர், சமூக ஆர்வலர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் குழுவினர், SSKV டெச் பில்டர்ஸ் தொழில்நுட்ப இயக்குனர் திரு கே வெங்கடேஷ் அவர்கள் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். டாக்டர் தீபா தனபால் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 455வது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக பல்லடம் காவல்துறை TSP திரு PV விஜயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் சொர்க்கத்தையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. கண்டிப்பாக உள்ளே வந்ததையுமே பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு அமைதி, எல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒரு உலகத்தில் நாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சுருக்கமாக இந்த ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய செயல்கள், நாங்கள் சேவை செஞ்சோம், கைங்கரியம் பண்ணியிருக்கோம், திருப்பூரில் அன்னோன்பாடி பண்ணுறோம், இறை கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் விட ஒரு மனிதருக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும்போது என்ன வேணால் கொடுக்கலாம், ஆனால் காற்றை யாராலையும் கொடுக்க முடியாது. அது மரங்கள் மட்டும்தான். அப்பேற்பட்ட உயிரை கொடுக்கக்கூடிய, உயிர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உடம்புல, அப்பேற்பட்ட உயிரை கொடுக்கக்கூடிய இந்த மரங்களை வளர்த்து எல்லாருக்கும் உயிர் கொடுத்துட்ருக்கிற இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு கண்டிப்பாக நாங்கள் தலை வணங்குறோம். நாங்கள் ஒரு மாதம் ஒரு ப்ரெட்டு, ஒரு கனி, ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பிரசாதம் அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் இதை மொல்ல கொடுத்தோம். ஆனால் இத்தனை பேர் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, அவங்கள யார் கவனிப்பாங்களோ கவனிக்க மாட்டாங்களோ, நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் மாதம் போயிட்டுருந்தோம். கடைசி காலத்தில் யாரும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்திடுறாங்க. இல்லை அவங்க வசதி இல்லையோ, இல்லை அவங்க ஏதோ மறந்து விட்டுட்டு போயிடுறாங்கோ, அப்படி இறந்தவங்களை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு வசதி இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக ஒரு 16,000 பாடி இது வரைக்கும் நல்லடக்கம் எடுத்து செஞ்சுருக்கிறோம். அதை இது எதுக்காகனா மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்காகத்தான் சொல்கிறோம். தற்பெருமையாவோ எந்த காரணத்துக்காகவும் நம்ம சொல்லலை. நான் ஒரு பசுமை விரும்பி நிறைய ஏரியாவுக்கு போவேன். எங்கே மரங்கள் அதிகமாக இருக்கோ, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்ததுன்னா, இல்லை ஒரு வீடு இருந்ததுன்னா போய் அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வருவேன். ஆனால் அது எல்லாத்தோட இங்கேயே ஒரு அருமையான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு ஊரலையும் வரணும். இதுக்காக நிறையா வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க எல்லாரும். இவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஒரு வேலை செஞ்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு காலையில் வந்தவுடனே க்ரியேட் ஆச்சு. மிக்க நன்றி. அந்த தூய்மையான இடத்த கால் வைக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணர்வுகள், எண்ணங்கள், முதல்ல மனிதனுக்கு முக்கியமான ஒன்று
சிறப்பான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அமைஞ்சாவே அழகான முறையில் மனிதனை மாற்றக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்கிறங்கிறத நாம் ஒரு முக்கியமாக உணர்ந்த ஒரு நல்ல விஷயம். அம்மன் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இப்போது ஒரு 2 மாதங்களாக அறக்கட்டளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் நகர் தவமையம் அப்படிங்கிற மன்றத்தை ஆரம்பித்து சிறிய அளவில் ஆரம்பித்து பெரிய அளவில் இப்போது போயிட்டுருக்கோம். அதுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அனைவரும் வந்திருந்து தவறாமல் வருகின்ற ஆகஸ்ட் 4ஆம் தேதிங்க. நான் வேலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் போது அங்கே இதே மாதிரி தான், உங்கள் திருப்பூர் மாதிரி பயங்கரமான வெயில் பிரதேசம். அங்கே மரங்கள்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ ஸ்டேஷன் சார்பில் என்ன பண்ணோன்னா, ரோட் சைடில் எங்கெல்லாம் கடைகள் இருக்குதோ அந்த கடைகள் முன்னாடியெல்லாம் ஒரு மரம் வச்சு அந்த மரத்துக்கு ஒரு கூண்டு வச்சு கொடுத்தோம். அந்த கடைக்காரங்களுடைய வேலை என்னென்னா, டெய்லி ஒரு குடம் தண்ணி அந்த மரத்துக்கு ஊற்றணும். அப்படி ஊற்றி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாலாஜாப்பேட்டை நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வச்ச மரங்கள் இன்றைக்கி போனாலும் ஒரு மினிமம் ஒரு 100 மரங்களாவது எனக்கு அங்கே நிற்கும். நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் பிற்காலத்தில் எப்படி பயனடையுன்றது பயனடையக்கூடியவங்களுக்கு தான் அது புரியும். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். நீங்கள் கோயிலுக்கு போன உடனே தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறோம். நம்ம ஏன் தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணும்? அன்னாச்சி பழம் வாங்கிட்டு போகலாமே. கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனோடனே நீங்கள் விநாயகர்கிட்ட போய் நீங்கள் தோப்புக்காரணம் போட்டு 3 சுற்று சுற்றுவீங்க. அங்கே மரம் இருக்குதோ இல்லையோ நம்ம சுற்றுறோம். ஏன் கோயிலில் மணி அடிக்கிறாங்க? ஏன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுறாங்க? ஏன் கோயிலில் கருவறையில் நிரந்தரமாக ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது? சிலைக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு அணையா விளக்காக எரிந்து கொண்டே இருக்கிறது. அது ஏன்? சாமி சிலைக்கு பின்னாடி கண்ணாடி மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கும், அதில் ஒரு விளக்கு இருக்கும். அது ஏன் எரியுது? ஐயர் மேலிருந்து கீழே வரைக்கும் ஏன் தீபாதாரணை காட்டுறார்? இது அத்தனைக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறதே, இறைவனை நாம் பூஜிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறதே சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காகத்தான் அப்படிங்கிறது. அப்போ மணி அடிக்கும்போது காற்று சுத்தமாகிறது, நெய் தீபம் போடும்போது காற்று சுத்தமாகிறது. இந்த 2 விஷயத்தையும், காற்று சுத்தமானதாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய மூச்சை கவனிக்கும் பொழுது அவன் தனக்குள் ஒரு நிதானத்தை ஏற்படுத்தி தன்னுடைய சிந்தனையில் ஞானம் வளர்வதற்குண்டான ஒரு காரியம் அங்கு ஏற்படுகிறதுங்கிறத அந்த 3 விஷயம் எழுதியிருப்பாங்க கோயிலில் பின்னாடி. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சை என்றால் விருப்பம், ஞானம் என்றால் அந்த இச்சையை அடைவதற்குண்டான ஞானம், கிரியை என்றால் செயல். இந்த செயலை ஏற்படுவது எங்கே நடக்குதுன்னா, எந்த ஒரு தனி மனிதன் தன் மூச்சை கவனிக்கின்றானோ அது தனக்குள்ளே இருந்தே ஏற்படுகிறது. அப்போது இறைவனுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், இறைவனுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மறைப்பொருளாக பரம்பொருளாக மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்காக தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த மாதம் 3 பேர் வருகிறார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். தலைமை விருந்தினராக கேஜி குழுமம், உங்களுக்கெல்லாம் தெரியும், புகழ்பெற்ற கேஜி குழுமம், கேஜி ஹாஸ்பிட்டல், கேஜி ஸ்பின்னிங் மில், கேஜி என்னுடைய ஐடி பார்க், இப்படி பல நிறுவனங்களை நடத்தி வரும் கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவர், கேஜி குழுமத்தினுடைய தலைவர். அவர்கள் இங்கு வந்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்ததாக மூலிகை சித்தர் ஆனைமலையிலிருந்து அவர்கள் உணவு ஆரோக்கியம் மற்றும் பண்பு பயிற்சிக்கான சில ஆலோசனைகளையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள். அடுத்ததாக கணேசன் அவர்கள் ஊத்தங்கரையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தரிசு நிலங்களை எல்லாம் எப்படி பசுமையான ஒரு சோலைகளை உருவாக்க முடியும் என்பதற்கான செயற்பாட்டாளராக அவர்கள் இங்கு வந்து தன்னுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் சொல்ல உள்ளார்கள். இது வான்மலை என்கின்ற பெயரிலே 75 மாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இது 76வது மாதம். வருகிற 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது.
இதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே இரத்த தான முகாமும் இலவச மருத்துவ முகாமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இலவசமாக, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவசமாக மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்படி இந்த அமைப்பு 2 சக்கரங்களை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு சக்கரம் பண்பு பயிற்சி. காவல்துறைக்கு நன்றாக அறிவார்கள் இன்று சமூகத்திற்கு பண்பு பயிற்சி எவ்வளவு தேவை என்று. போதை கலாச்சாரம், குற்றங்கள் அவர்களுக்கு சவாலாகவே இருந்து வருகிறது. குற்றங்களை தடுப்பதற்கு அவர்கள் சட்டம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒருபுறம் குற்றங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறது. இதை தடுப்பதற்கு காவல்துறையால் முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. பொதுமக்களாகிய மக்கள் அவர்கள் பண்பிலே சிறந்து மனசாட்சியோடு எப்பொழுது வாழ்ந்து பழகுகிறார்களோ அப்பொழுதுதான் குற்றங்கள் குறையும். இது தவறு, இது நான் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு இது துன்பம் விளைவிக்கும், இது எனக்கும் துன்பம் விளைவிக்கும் என்கின்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் காவல்துறைக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த பணியைத்தான் இந்த வனம் அமைப்பு செய்து வருகிறது. அதனால்தான் எடுத்த உடனே நான் சொன்னேன், காவல்துறையின் நண்பர்கள் நாங்கள் என்று. வனம் அமைப்புடன் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் VMK திருமதி V சர்ணிதா அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.